1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் என்று யோவான் புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். இன்று உலகத்தில் மூலைக்கு மூலை பெட்டிக்கடை இருக்கிறது போல தெருவுக்கு தெருவுக்கு ஆண்டவருடைய ஆலயங்கள் இருக்கிறது. தவறில்லை. நிச்சயமாகவே இன்னும் எத்தனை சபைகள் வந்தாலும் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்த்து கொள்ளப்படுவதற்கு ஆத்துமாக்கள் நிறைய இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் எத்தனை சபைகள் இருந்தாலும் ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தை நோக்கி வந்த ரூத்து யாருடைய தோட்டத்தில் வயலில் நெல் கோதுமை மணிகள் வசனங்களை பொறுக்க வேண்டுமோ கேட்க வேண்டுமோ அதற்கென்று ஒரு வயலை ரூத்துக்கு கர்த்தர் நியமித்து வைத்திருந்தார். அந்த ரூத்து போவாஸ் என்கிறவனுடைய வயலிலே அந்த கோதுமை மணிகளை பொறுக்கினால் ஆண்டவராகிய தேவன் அடைக்கலமாக அவளை ஏற்றுக்கொண்டு இஸ்ரவேலின் சந்ததியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியாக ரூத்தின் வம்சத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஒருவேளை சிந்தித்து பாருங்கள், இந்த ரூத்து போவாசின் வயலிலே பிறக்காமல் இருந்திருந்தால், ஏதோ ஒரு வயலிலே கோதுமை மணிகளை பொறுக்கி அவன் ஜீவம்சத்தை நடத்தி கொண்டிருந்தால் அந்த ரூத்துடைய வம்சத்தில் நிச்சயமா இயேசு கிறிஸ்து பிறந்திருக்க மாட்டார். உன்னதமாகிய இயேசு நம்மோடு உறவாட வேண்டுமானால், நம்மோடு மகிமைப்பட வேண்டுமானால் கர்த்தராகிய தேவன் நியமித்து வைத்திருக்கிற தோட்டத்திலே வயலிலே வசனத்தை, அதாவது சபையிலே வசனத்தை நாம் பெற்றுக்கொண்டால் கர்த்தருடைய மகிமையும் கர்த்தருடைய மாட்சிமையும் உலகத்தின் ஐஸ்வர்யத்தையும் உன்னதத்தின் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவராகிய தெய்வம் என்று சொல்லுகிற வார்த்தை எல்லா ஆவிகளையும் நம்பாமல் பகுத்தறிந்து ஆண்டவருடைய ஆவி யாது என்று அறிந்து புரிந்து செயல்பட்டால் நம்முடைய ஆத்துமா வஞ்சிக்கப்பட்டு போகாது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு ஆயத்தமாயிருக்கும்.